மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து ஒரு எழுத்தாளரும் கூட. இது வந்து நாம புரிஞ்சுக்கணும். ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, இலக்கியங்களிலிருந்து சினிமாவை தவிர சினிமாவிலிருந்து எப்பொழுதும் இலக்கியங்கள் சாத்தியம் இல்லை. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, எந்த படத்தின் மேல இலக்கியங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குமோ அந்த படத்தினுடைய ஒவ்வொரு சீன்ஸும் ஒவ்வொரு கதாபாத்திரமும் ரொம்ப ஸ்ட்ராங்கா வரும். ரொம்ப ஆழமாக பதிவு செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா இலக்கியங்களுடைய அடிப்படையில் தான் நாம பதிவு செய்யணும். உதாரணத்துக்கு இப்போ வெற்றிமாறன் சார் அவர்களாக இருக்கட்டும், மாரி செல்வராஜ் அவர்களாக இருக்கட்டும், இவங்க இந்த இயக்குநர்கள் எல்லாமே வந்து நிறைய படிப்பாங்க, நிறைய புத்தகங்கள் படிக்கக்கூடிய அந்த வாசிப்பு பழக்கம் வந்து இருக்கும் இந்த மாதிரி இயக்குநர்கள் கிட்ட. ஸோ அதனால அந்த புத்தகங்கள் நிறைய படிக்கிறதுனால அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் படங்களில் அவங்க எடுக்கக்கூடிய படங்கள் மேல இருக்கிறதுனால அவங்க எடுக்கக்கூடிய படைப்புகள் எல்லாமே வந்து அவ்வளவு நேர்த்தியா, உண்மைக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமா, அதே மாதிரி எங்கேயுமே வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒவ்வொரு சீன்ஸுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுத்துருப்பாங்க.